விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? இது பொலிட்டிக்கல் ஓரியன்டா மாறிடும். விஜய் அவர்கள் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லல, ஸ்டேட்டுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கிரவுட்னு வந்தாலே கவர்மெண்ட்டுக்கு தான். டிவிக்கே என்ன சொல்லிருக்கலாம், கன்ஜஸ்டட் ரோடு எங்களுக்கு வேணாம், கூட்டம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு, 10,000ன்றதே பெரிய கூட்டம், அப்போ வேணாம் எங்களுக்கு வைட் ரோட்ஸ் தான் வேணும், நாங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு மைதானத்தை எடுத்து அங்க கூட்டியிருக்கலாம். பட் அவங்களும் என்ன கொடுத்த வாய்ப்பு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்ரஸ் பண்றாங்க. அப்போ அங்கதான் கொஸ்டின் வருது. பட் ஸ்டேட்டுக்கு இதுக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணும்போது மதிவண்ணன் நினைக்கிறேன் அவங்க மாவட்ட செயலாளர் அவர் மேல கேஸ், அப்புறம் புசி ஆனந்த் அவர்கள் மேல கேஸ், அதுக்கப்புறம் நிர்மல்குமார் மேல கேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஆர்கனைஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு இருந்திருக்கிறதுனால அவங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பாரிசன் பண்ணாங்க. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து தெலுங்கானால வந்து கல்லுமுள்ளு ஏற்பட்டு ஒரு பெண் இறந்து போனதுனால அவங்க கைது பண்ணாங்க. அது என்ன சட்டம், இது என்ன சட்டம் அப்படிங்கிற மாதிரி கம்பாரிசன் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. அல்லு அர்ஜுன் விஜய் ஒரு ஆக்டர்ன்றதுனால கம்பேர் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேம்பெயின். அதுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலதான்றது யாரும் டினை பண்ணல. பட் இந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேணா இது நடக்கலாமே. விஜய் அவர்கள் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லல, ஸ்டேட்டுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. விஜய் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் என்ன சொன்னாரு, ஒன் மேன் கமிஷன் செட்டப் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து இதை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா நெசசிட்டி இல்லை. when is arrest required? இன்னைக்கு மக்கள் இங்க ஸ்டாம்பீட்ல இறந்துட்டாங்கன்னும் பொழுது இவ்வளவு ரேபிட் ஆக்ஷன் வைங்கிற கேள்வியை டெஃபினட்டா தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் ரைஸ் பண்ணதான் செய்வாங்க. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய வழக்கறிஞர் டாக்டர் எம் சத்யகுமார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். லீகலாக நிறைய விஷயங்கள் வந்து சில சந்தேகங்களில் கிளப்பி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து தாவேகா தலைவர்கள் மீது வந்து தமிழக அரசினால வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதில் நம்ம மேலோட்டமாக பார்க்கறது என்னன்னா, இதில் வந்து பிணையில் வெளியில் வர முடியாத வழக்குகள் அவங்க மேலே பதிஞ்சிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வரதை பார்க்க முடியுது. முதல்ல அந்த வழக்கோட விவரத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்குலாம் வருத்தமாக இருக்குது, பிகாஸ் நிறைய பேர் அதில் இறந்துட்டாங்கன்னு. ஈக்குவலாக அதாவது டிவிகே உடைய ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் லீடர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணி இது எபிசோட் நடந்துன்றதை விட ஈக்குவலாக ஸ்டேட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போது தாவேகா விஜய் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, பெர்மிஷனும் கொடுக்காம இருக்கலாம். ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறுகிய இடத்துலையோ இல்லாட்டி வந்து கரூர்லேயே கூட அட்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்படலாம் ஒரு லீடர், கொடுக்காம டினை பண்ணலாம். ஆனால் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ்னால கொடுக்கலன்னா அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிற மனுவை அவர் நீதிமன்றத்தில் போட்டாலும் நீதிமன்றத்தில் வாதிட்டு ஏன் கொடுக்கலங்கிறத கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேக்ரவுண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். டிவிகே வந்து நீதிமன்றத்தை நாடினாங்க. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து இந்த மாதிரி அவங்க மேலே போடக்கூடிய கண்டிஷன்ஸை தகர்க்கணும்னு அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பேஸ் பண்ணி இந்த பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கு போட முடியாது, எல்லா பார்ட்டிக்கும் அந்த கண்டிஷன்ஸ் கொண்டு வரணும், கைட்லைன்ஸ் கொண்டு வரணும்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நோட்டீஸ் போகுது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிஜிபி, அவங்க கீழே இருக்கக்கூடிய மற்ற அஃபீஷியல்ஸ் வந்து இதுக்கு கைட்லைன் ஃப்ரேம் பண்ணி போன வாரம் இந்த மேட்டர் ஹியரிங்க்கு வருது. போன சாட்டர்டே இந்த எபிசோட் நடக்குது. 3 டேஸ்க்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது எஸ்பி வந்து இதுக்கான எஸ்ஓபிஸ் வந்து கொடுக்கணும், டைம் வேணும். அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் லெஜிஸ்லேஷன் படி எங்க டெபாசிட் பண்ணணும் இந்த பணத்தை எங்களால் சொல்ல முடியல, எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றாங்க. டைமும் கொடுத்து அக்டோபர் 16ஆம் தேதி இந்த கேஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது போஸ்ட் பண்ணியிருந்த நிலைமையில தான் சாட்டர்டே வந்து ஆக்டர் விஜய் அவர்கள் போயிட்டு கரூர்ல அட்ரஸ் பண்றாரு. அதுல பல கொஸ்டின்ஸ் இப்ப ரைஸ் ஆயிருக்கு. ஒரு கட்சியோட தலைவர் இடத்த கேட்க தான் செய்வாரு, ஏன்னா ஒரு மக்களை ரீச் பண்ணணும், அவரை பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜி ரீச் பண்ணும் பொழுது கரூரை சூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க, அது வைட் ரோட்ஸா இருக்கிற மாதிரியும் அலாட் பண்ண இடம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டட் ரோடா இருக்கிற மாதிரியும் இருக்கும்போது டிவிக்கும் என்ன சொல்லியிருக்கலாம், கன்ஜஸ்டட் ரோடு எங்களுக்கு வேணாம், கூட்டம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு, 10,000ன்றதே பெரிய கூட்டம், அப்போ வேணாம் எங்களுக்கு வைட் ரோட்ஸ் தான் வேணும், நாங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒரு மைதானத்தை எடுத்து அங்கே கூட்டியிருக்கலாம். பட் அவங்களும் என்ன கொடுத்த வாய்ப்பு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்ரஸ் பண்றாங்க. அப்போ அங்கதான் கொஸ்டின் வருது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் டிவிகே which can be அவங்களுக்கு வந்து கார்னர் பண்ணி விஜய் அவர்களுக்கு காரணம், விஜய் அவர்கள் தான் காரணம்ன்றது எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு அந்த நோக்கமே கிடையாது. எனி கிரிமினல் கேஸ் டு அட்ராக்ட், நோக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காவது அந்த நோக்கம் இருந்ததா? கண்டிப்பா கிடையாது.
பட் ஸ்டேட்டுக்கு இதுக்கு 100% அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சட்டம் இல்லை. கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளியரா சைன் பண்ண கைட்லைன்ஸ் அது. தோஸ் கைட்லைன்ஸ் மே நாட் பி an act, பட் அந்த கைட்லைன்ஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு கைட்லைன். இது யார் ஃபாலோ பண்ணணும்? இந்த கைட்லைன் யாருக்கு ஃபாலோ பண்ணணும்னா ஸ்டேட்டுக்கு. அந்த கைட்லைனை மேட்ச் பண்ணி தான் பர்மிஷன்ஸே கொடுக்கணும். அதுல 2 இஷ்யூ சொல்றாங்க. அதாவது ப்ரொசஷன், ரோடுனா ப்ரொசஷன் தான் இருக்கணும். நீங்க நின்று அட்ரஸ் பண்ணா அந்த ரோடு கிளாக் ஆகும். அதனால தான் நீங்க ஆம்புலன்ஸ் நடுவில் போறது இந்த இஷ்யூலாம் நடக்குது. 2வது பப்ளிக் மீட்டிங்னா எப்படி செக்டாரா பிரிக்கணும். தாவேகா நடத்துற மாநாடு பர்ஃபெக்ட்டா பப்ளிக் மீட்டிங் உடைய கைட்லைன்ஸ்ல மேப் ஆயிருந்தது. அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ்ல மேப் ஆயிருது. மதுரை மாநாடு அப்புறம் வந்து விக்கிரவாண்டி வீசாலை 2த்துல நடந்ததுமே செக்டாரா பிரிச்சது தாவேகா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ண கைட்லைன்ஸை மேப் பண்ணி தான் மாநாடு கண்டக்ட் பண்ணாங்க. ப்ரொசஷனும் அதை மேப் பண்ணி தான் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க கேட்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்த கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கிளாக் ஆனோன்னா அவர் நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு. 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த கேஸ் டீடைல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் டிலே ஆகி வந்தாரு, விஜய் அவர்கள் கிளம்பிட்டாருன்னு மட்டும்தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. டிலே ஏன் வந்திருப்பாரு? அவரா வந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஜென்ரலாவே ஒரு எல்லா மீட்டிங்கும் டைம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. he seems to be on time. ட்ரெண்ட் இருக்கும்ல, லேட்டா வர லீடர்ஸ் எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கு பார்த்துருக்கோம். பட் he generally was on time. அவர் அந்த மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆன் டாட் வரதை பார்த்தோம், கரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்தோம். அவ்வளோ பெரிய மாநாடு நடந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை, சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது, பட் பெரிய இஷ்யூஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது டைமுக்கு அவர் வராத காரணம் ஒரு சமயம் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஏன்னா க்ரௌட் ஏறிட்டு இருக்குன்றதுனாலயா, அவருடைய வாலண்டரி பிரேஸ் பிளஸ் போலீஸ் வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன்னாலயா, இது யாருக்கும் தெரியாது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். அது இப்போ வந்து விஜய் அவர்கள் கிளாரிஃபை பண்ண முடியாது, அவருடைய சுச்சுவேஷன் அப்படி. 2வது விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரு சென்னைக்கு அப்படிங்கிற 2வது இஷ்யூ ரைஸ் பண்றாங்க. விஜய் அவர்கள் திருச்சிலேயே இருந்திருந்தாலும் கரூர் கிரௌடு அவர் எங்க தங்கி இருக்காரோ அங்க போக வாய்ப்பு உண்டு. வை ஆல் த ஃபாலோவர்ஸ் ஆர் கோயிங், அவரோட கிளான்ஸ் கிடைக்க மாட்டேதான் போறாங்க. அதுக்கு டெஃபினட்டா திருப்பி எங்க கிரௌடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு, பல அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அவர் என்ன பண்றாரு, பிரைவேட் ஜெட்ல வராரு. உடனே பிரைவேட் ஜெட்ல வராருன்றாங்க, பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் பொது விமானத்தில் வர முடியாது. திருப்பி அகைன் இட் இஸ் அ கிரௌட் வில் பி இன் ப்ராப்ளம். ஸோ அவர் பிரைவேட் ஜெட்ல வராரு, அவரோட காசுல தான் வராரு. வந்துடுறாரு, வந்து இறங்கிட்டு சென்னை வீட்டில் போயிட்டு இருக்காரு. அவர் அறிக்கை எதுவுமே கொடுக்க முடியல, அவரே மன உளைச்சல் இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணும்போது மதிவண்ணன் நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர் அவர் மேல கேஸ், அப்புறம் புசி ஆனந்த் அவர்கள் மேல கேஸ், அதுக்கப்புறம் நிர்மல்குமார் மேல கேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்கனைஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு இருந்திருக்கிறதுனால அவங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடியது நான் பெயிலபிளா இருக்கலாம். நான் பெயிலபிள்னா பெயிலே கிடைக்காதுன்னு கிடையாது. நான் பெயிலபிள்னா நீதிமன்றங்கள் பெயில் வழங்கக்கூடிய பவர்ஸ் உண்டு. பல சட்டங்கள்ல நான் பெயிலபிள் அப்படின்னு சொன்னா ப்ரொவிஷன் சொன்னா அந்த பெயில வந்து நீதிமன்றங்கள் வழங்கலாம். பெயிலே கிடைக்காது அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது நீதிமன்றங்கள் பெயில் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உண்டு. அது வந்து அரசியல் சட்டத்தில் நிலைநிறுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். அதனால பிஎன்எஸ் கீழே ஃபைல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு செக்ஷனுமே சிவியர் செக்ஷன் தான். டெஃபினட்டா போட தான் செய்வாங்க ஸ்டேட். பிகாஸ் 40 பேர் இறந்திருக்காங்க, 40க்கு மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க, 41 அப்படின்னும் போது ஸ்டேட் வந்து யார் அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க மேல ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் டிவிகே உடைய வழக்கறிஞர் பிரிவு இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணும், சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பெட்டிஷன் சிபிஐக்கு மாற்றி அமைக்கக்கூடிய பெட்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் போட்ட கேஸ் வந்து உங்களுக்கு இன்டரிம் ப்ரொடெக்ஷன் ஸ்டே கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா சிபிஐக்கு மாற்றி அமைக்கும் போது போட்டிருக்க எஃப்ஐஆரை மாற்றி போடணும், இல்லை எஃப்ஐஆரை வந்து கரெக்ட் பண்ணுறதா, எஃப்ஐஆரில் வந்து என்ன அதோடைய உண்மைத்துவம் என்னங்கிறத சிபிஐ பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ போட்டிருக்க கேஸ் எல்லாமே ஒரு ப்ரிலிமினரி செக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய டிவிகே உடைய ரீசன்
சிபிஐக்கு ஏன் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸ்டேட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு எலெக்ஷன்ஸ். அவங்களுடைய தாட் என்ன இருக்கும், ஓகே இங்கே ஃபைல் பண்ணுறதே ஒன்றுமே நம்மளுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்க போகுது, சரி இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணிட்டோம், இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணும்போது யாரோட மிஸ்டேக் அப்படிங்கிறத கண்டறியலாம் அப்படிங்கிறதுக்காக டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவை வச்சுட்டு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன் நேற்று வந்திருந்தது, அது இன்னைக்கு வரதா இருந்தது. இப்போ 30ஆம் தேதி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 3rd போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அக்டோபர் 3rd போஸ்ட் பண்ணி. ஸோ ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்கு? ஏன்னா இப்போ நாளைக்கு அவங்க வந்து விசாரணைக்கு அழைக்கிறதுக்கான ரைட்ஸ் கூட இல்லை. சப்போஸ் அவங்க டிவிகே தரப்புல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டா, இப்போ விஜய் அவர்களை கூப்பிட்டா அவர் வரணுங்கிற அதிகாரம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி நியாயமான ஒரு முறையீடா இருக்கும்? இப்போ ஒன் மேன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் they have the rights to call for inquire, investigate, take help of every agency. ஸோ ஜென்ரலாக இது வந்து எல்லாருமே வந்து ஸ்பெகுலேட் பண்ணுற விஷயம், வரமாட்டாங்க போக மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக அவங்க கால் ஃபார் பண்ணால் கட்சி நிர்வாகிகள் கண்டிப்பாக வருவாங்க. லீகல் ஆப்ளிகேஷனை தாண்டி மாரல் ஆப்ளிகேஷன் உண்டு, கமிஷன் முன்னாடி அப்பியர் ஆகுது. அந்த கமிஷனோட எதுக்காக கமிஷன் டெப்யூட் பண்ணியிருக்காரு சிஎம், அந்த கமிஷன் வழியாக என்ன வந்து அங்கே நிலவரங்கிறத சட்ட ரீதியாக புரிஞ்சுக்கிறதுக்காக கமிஷன் நிறுவிருக்காங்க. ஸோ அந்த கமிஷன் முன்னாடி டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை வந்து கால் ஃபார் பண்ணால் அவங்களும் போக ரெடியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் போகிறது இம்பார்ட்டன்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் போய் அப்பியர் ஆகணும். அந்த ஒன் மேன் கமிஷன் இப்போ நிறுவி இருக்கக்கூடிய கமிஷன், அது வழியாக வரக்கூடிய ரிப்போர்ட் நாளைக்கு சிபிஐக்கே மாற்றி அமைச்சாலும் அதுக்கான வேலிட், அதுக்கான ஒரு வேல்யூ உண்டு. அந்த ரிப்போர்ட் will be taken into consideration. டிவிகே அவங்களுடைய முறையீட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுக்கறது ஒரு பக்கம், அவங்களுக்கு என்ன அங்கே கொடுக்குறாங்களோ அதே முறையீட ஒன் மேன் கமிஷன் முன்னாடி 2 ஆங்கிள் கொடுக்கணும். ஒன்று பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மேட்டர், டிஃபெண்ட் ஏன்னா ஒரு லாயரா டிஃபெண்ட் பண்ணுறது அவரோட ரைட், ஸோ கொடுக்கறது. 2வது கட்சி தலைவர் விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மேட்டர். செகண்ட் ஆங்கிள் இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒன் மேன் கமிஷன்ல அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் அஃபீஷியலாக ரெக்கார்டில் கொண்டு வர வேண்டியது டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பு. இது அவங்க சைடு. கவர்மெண்ட் அஃபீஷியல் சைடில் 500 போலீஸ் போதுமா, அந்த டைமில் வந்து ஏன் பவர் கட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு வந்து ரூட் ஏன் வந்து பிரித்து வைக்கல, ஏன் வந்து ப்ரொசஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்களா, நேஷனல் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நியூ டெல்லியுடைய க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியிருக்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்களா, பிகாஸ் அவங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வராங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணாங்களா. நேஷனல் டிசாஸ்டர் ரிகவரி மேனேஜ்மெண்ட் அதில் சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாங்களாங்கிற கேள்வியை டெஃபினட்டாக ஒன் மேன் கமிஷன் ரைஸ் பண்ண செய்வாங்க. அதுக்கு பதில் ஸ்டேட் அண்ட் போலீஸ் ஹஸ் டு கிவ். இது எல்லாத்தையும் அட்ஜுடிகேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணுங்கிறத பார்ப்பாங்க. இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்று கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த லைன்ஸ் வந்து நம்ம நியூஸ்ல பார்க்க முடியுது. அதாவது நான் புசியானந்த் அவர்களையும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும் சொல்றேன். ஐ திங்க் நியூஸ் வந்து மோஸ்ட்லி கிளிக் பைட்ஸ்க்கு நிறைய பேர் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தவிர்க்க முடியாத உண்மை. பட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், எஃப்ஐஆர் போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா நெசசிட்டி இல்லை. when is arrest required? arrest required சமன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சமன்ஸ் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணல, நிறைய கண்டிஷன்ஸ் உண்டு. இதே கேள்வி தான் முதலமைச்சர் அவர்களை கேட்குறாங்க நேற்று, விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அவர் என்ன சொன்னார், ஒன் மேன் கமிஷன் செட்டப் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து இதை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக முதலமைச்சர் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார். ஸோ நம்ம பொலிட்டிக்கலாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு ஆஸ் அ ஸ்டேட்டோட ஹெட்டா. 2வது விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணுவா வேணாமான்னு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க. இது நியாயமான கேள்விதான். இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒன் மேன் கமிஷன் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் இட்ஸ் நாட் an ordinary issue, it will also be twisted politically later. ஆனால் ஒன் மேன் கமிஷன் பண்ணியிருக்கோம், அவங்களும் வந்து களத்தில் போயிட்டு அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அவங்களுடைய ரிப்போர்ட் வரணும், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே என்ன கேட்காதீங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதில் நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா, அவங்க நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணா இது பொலிட்டிக்கல் ஓரியன்டா மாறிடும். இது இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். இப்போ ஒன் மேன் கமிஷன் ப்ராப் பண்றாங்க, ஒரு சமயம் சிபிஐக்கு போச்சுன்னா அவங்க ப்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப் பண்ணும்போது தான் இதோட உண்மைத்துவம் தெரியும். காரணம் என்னன்னா,
போலீஸ் வந்து இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்காங்க. அவங்க வந்து சொல்லக்கூடியது வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்து சொல்றாங்க. கட்சி நிர்வாகிகள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது அவங்க வந்து ஆர்கனைஸ்டா இருக்கலாம் பார்ட்டியில, பட் அன்ஆர்கனைஸ்ட் மீட்டிங் தான் அது. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு எந்த அத்தாரிட்டி இல்லை கம்யூனிகேட் பண்றதுக்கு. எது சொன்னாலுமே பொலிட்டிக்கலா தான் பாக்குறாங்க. ஆனா யூனிஃபார்ம்டு சர்வீஸ் சொல்லும் போது அது மக்கள் ஏத்துக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி தப்பு பண்ணாங்களா இல்லையா, இங்க வேற ஏதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருந்ததா, யாரு, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பீட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நடந்ததா சொல்றாங்க, அந்த இடத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இது வித்தின் 2 hours எல்லா விஷயங்களும் நடந்தது பார்க்க முடிஞ்சது. காம்பன்சேஷனா இருக்கட்டும், ஒரு நபர் ஆணையமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு மேல பண்ணவே முடியாதுன்னு சொல்றப்ப ஓகே அவங்க சரி பண்ணிருக்காங்களோன்னு தோணுச்சு. ஆனா அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது வந்து போஸ்ட் ஃபேக்டோ இல்ல ப்ரீ ஃபேக்டோ. ப்ரீ ஃபேக்டோங்கிறதுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்ரூவல் சைன் ஆயிருக்கணும். அது இவ்வளவு சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண முடியுமா? அதுவும் அத்தனை நான் கேட்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்து எல்லா டிசாஸ்டரும் இப்படிதான் நடக்குதான்னு கேட்கிறேன். நீங்க வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த எபிசோட் எடுத்து பாருங்க. தமிழ்நாடு நடந்த இது வரைக்கும் முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் நடந்திருக்கு, சின்ன சின்ன எபிசோட்ஸ் நடந்திருக்கு. அதுல எல்லாத்துலயும் இப்படிதான் நடக்குதா இல்ல இதுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு நீங்க பார்க்கணும். இதுதான் இண்டிபெண்டன்ட் ப்ராப். வை இவ்வளவு அர்ஜென்சி, வை ரேபிட் ஆக்ஷனா இருந்தது எல்லாமே. நீங்க ரேபிட் ஆக்ஷன் இல்லைன்னே சொல்ல முடியாது. சிஎம் அவர்கள் வந்து இமீடியட்டா நைட்டே கிளம்பி போறாரு கரூருக்கு. பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் எல்லாருமே அங்க போறாங்க. ஒரு இடத்துல மைன்ஸ் வந்து இல்லீகலா நடக்குது, அதுக்கு ரேபிட் ஆக்ஷன் இருக்கா கவர்மெண்ட் கிட்ட? அங்கேயும் தான் பொதுமக்களுக்கு பிரச்சனை நடக்குது. நைட்டெல்லாம் மைன்ஸ்க்கு வந்து நோண்டி நோண்டி அங்க இருக்க மக்கள் தூங்கல, அதுக்கு மினிஸ்டர்ஸ் போறதே இல்லையே. இன்னைக்கு மக்கள் இங்க ஸ்டாம்பீட்ல இறந்துட்டாங்கன்னும் பொழுது இவ்வளவு ரேபிட் ஆக்ஷன் வைங்கிற கேள்வியை டெஃபினட்டா தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் ரைஸ் பண்ணதான் செய்வாங்க. இங்க அடுத்ததான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், திரு விஜய் அவர்களை வந்துட்டு கைது பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சிஎம் அவர்கள்கிட்ட வந்து கொஸ்டின் எழுப்பப்பட்டது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணாங்க. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து தெலுங்கானால வந்து கைது பண்ணாங்க. அதாவது வந்து தெலுங்கானால ஒரு மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டு வந்தப்ப அந்த நடிகர்னால வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு பெண் இறந்து போனதுனால அவங்க கைது பண்ணாங்க. ஸோ அது மாதிரி கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. அது என்ன சட்டம், இது என்ன சட்டம் அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு விஷயமே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் கேஸ் இஸ் a different fact. அல்லு அர்ஜுன் விஜய் ஒரு ஆக்டர்ங்கிறதுனால கம்பேர் பண்ண முடியாது. அந்த கேஸ்ல என்ன நடந்தது, அதுல யாரோட மிஸ்டேக் இருந்தது, அதுல வந்து அவருடைய மிஸ்டேக் என்னவா இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேம்பெயின். அஃப்கோர்ஸ் அங்க மக்கள் வந்து யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்களோ பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலதான்றது யாரும் டினை பண்ணல. பட் இந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேணா இது நடக்கலாமே. இதே திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு மீட்டிங் நடத்துறாங்க, ஒரு எபிசோட் இப்படி நடந்தா எல்லாரும் அவங்க தான் காரணம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து இந்த மீட்டிங் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இது நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக நம்ம எப்படி பார்க்கணும்னா பொலிட்டிக்கல் கேம்பெயினுங்கிறத அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷனுங்கிறத மீட் பண்றதுக்கு மக்களை மீட் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் விஜய் பார்த்து வீக்கெண்ட் லீடரு மக்களை பார்க்கறது இல்லைன்னாரு. சரி, அவர் என்ன பண்றாரு, மக்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் இஸ் அ பாப்புலர் ஆக்டர். இப்போ அடுத்த விமர்சனம் வைக்கிறாங்க, வந்து பார்க்குறவங்களாம் ஓட்டு போடுவாங்க. வந்து பார்க்குறவங்க ஓட்டு போடுறாங்க போடல, அது வேற. வந்து பார்க்குறவங்க எல்லாரும் விஜய்க்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை டிஎம்கேக்கு தான் போடுவாங்கன்ற பாயிண்ட்டும் கிடையாது. விஜய் அவர்களுடைய பாசிட்டிவிட்டி என்னன்னா அவர் அரசியல்படுத்த ஆரம்பிச்சாரு. யார் அரசியல்படுத்த ஆரம்பிச்சாரு? 18 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை அரசியல் படுத்துறாரு. அதோட பெனிஃபிட் நாளைக்கு டிஎம்கேக்கு போகலாம், ஏடிஎம்கேக்கு போகலாம், இல்லை டிவிகேக்கு வரலாம், பிஜேபிக்கு போகலாம், என்டிகேக்கு போகலாம். அது டிஃபரெண்ட். அரசியல் படுத்த ஆரம்பிச்சாரு அவருடைய அந்த பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி. சோ அதனால தான் நான் கிளியரா எல்லாரோட வியூலயும் சொல்றது என்னன்னா விஜய் அவர்கள் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லல, ஸ்டேட்டுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. Question is, did you approve the campaign plan of Vijay based on mass gathering and crowd management guidelines issued by Ministry of Home Affairs, Government of India? வந்து ஒரு பப்ளிக் கேதரிங் எப்படி வேணா நடத்திக்கலாம் அப்படிங்கிறது. In a democratic country, guidelines are issued by respective ministry. ரெண்டு கைட்லைன்ஸ் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிஸ். ஏன்னா இந்த தருணத்துல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் கிரவுட் கண்ட்ரோல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் ப்ரிசைஸ் ஆன் கிரவுட் கண்ட்ரோல் ரிவைஸ்ட் அண்ட் அப்டேட்டட் பை ஸ்ரீ பிபிஎஸ் சித்து ஐபிஎஸ் ரிட்டையர்ட், ஸ்ரீ கே சாரங்கல் ஐபிஎஸ் ரிட்டையர்ட்,
and mass gathering management by Sri K.K. Sarangal, IPS retired. National Police Mission, Bureau of Police Research and Development, Ministry of Home Affairs, Government of India. இது அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கைட்லைன். ரெண்டாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷனல் NDMA, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க மேனேஜிங் crowded events and venues of mass gathering, a guide for state government, local authority, administrators and organizers. இந்த கைடு வந்து தாவேக்காக்கு அப்ளிகபிள். ஏன்னா ஆர்கனைசர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிள். இங்க கூட பாருங்க, அவங்க கைடு ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஆர்கனைசர். முதல்ல எடுத்தோம்னா ஆர்கனைசர் சொல்லல. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கிரவுடுன்னு வந்தாலே கவர்மெண்ட்டுக்கு தான் அப்படிங்கிறத கிளியரா அந்த கைட்லைன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கிரவுடு வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த ஒரு மாநாடுனா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோச் பண்ண வேண்டிய இடத்துலையும் போலீஸ் அஃபீஷியல்ஸ் உண்டு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏன்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நிறைய கேதரிங் பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேதரிங் வந்து டிஎம்கே தான். எஸ்பெஷலி திருச்சியில் நடத்துவாங்க. கே நேருக்கு டெஃபினட்டாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு மாநாடுனால கே நேரு தான் க்ளீனாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுலாம் டெஃபினட்டாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே திருச்சி மாநாடை அப்சர்வ் பண்ணணும். அண்ட் எஸ்பெஷலி அப்கமிங் லீடர்ஸ் எல்லாருமே அதை அப்சர்வ் பண்ணணும். I'm not giving credit to DMK, but exactly அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய. ஏன்னா 100 years of justice party. ரெண்டாவது RSS கேதரிங் எடுத்து பாருங்க, ஒரு டிசிப்ளினோட ஒரு கேதரிங் நடக்கும். ரெண்டு பார்ட்டி, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 100 years, RSS ஸ்டார்ட் பண்ணி 100 years. ரெண்டுமே கம்பேர் பண்ணும். RSS நேஷனல் ஆர்கனைசேஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டி மெட்ராஸ் பிரசிடென்சி ஸ்டார்ட் பண்ணி சதர்ன் ஸ்டேட்ஸ். பேசிக்கலி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது திராவிட முன்னேற்ற கழகமா மாறி இருக்கு. அப்போ நீங்க ரெண்டு கேதரிங் எடுத்து பாருங்க, கேதரிங் ஆர்கனைஸ் பண்றதுல ரெண்டு பேருமே பெஸ்ட் ரோல் மாடல்ஸ். அவங்க என்னென்ன பிராக்டிஸ் ஃபாலோ பண்றாங்களோ பப்ளிக் கேதரிங், பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு, அதே மெத்தட ஒரு பார்ட்டியும் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். ஃபாலோ கூட பண்ண வேணாம். அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் யார் பண்றாங்களோ அவங்களை கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா டோன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க புது பார்ட்டிங்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ புது கேதரிங் வருது, இவ்வளவு க்ரௌட் வருது, தானா மேனேஜ் பண்ணிப்பாங்க நீங்க நினைக்க முடியாது. ஸோ அதனால இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ஸ் அடுத்த 6 to 7 months இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அட் திஸ் ஜங்ஷன் இந்த டிசாஸ்டர் நடந்ததுனால இமீடியட் ஆக்ஷன் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன் அது இன்னைக்கு வந்து பாஸ் பண்ணனும். முதல் மு க ஸ்டாலின் வந்து அத பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அவர் என்ன சொல்லிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா மச் அப்ரிஷியேட்டட். அவர் என்ன சொல்லிருக்காரு, என்ன சொல்றாரு, கைட்லைன்ஸ் வந்து நாங்க சேர்ந்து அமைப்போம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா டிஎம்கே மட்டும் இது செயல்படுத்தாது, நாங்களாம் சேர்ந்து அமைப்போம்னு சொல்றாரு. நானே சொல்றேன்னா ஒரு சட்டமே பாஸ் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் சைடு வந்து இதை தான் அவங்க கேட்டாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட இடம் ரொம்ப சின்னது, அதை விட நல்ல இடம் தான் கொடுத்துருக்குறோம்னு சொல்றாங்க. இஸ் இட் ஸோ? ஏன்னா ரவுண்டானா அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்காங்க முதல்ல. அதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க, அது டீட்டெயிலாக அவங்க சொல்லலை. ஆனால் அது 4 ways இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ தட் அவங்க ஈஸிலி எஸ்கேப் ஆகிருக்க முடியும் இவ்வளோ பெரிய மாப் வரும்போது. ஸோ ஏன் அதை அவங்க தர மறுத்தாங்க? அது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இடத்த கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு இடத்துக்கு தனியாக இந்த இடத்துல தான் கொடுப்போம். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அந்த இடத்துல அவங்க பர்மிஷன் கொடுக்காததுக்கு 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று, அது வந்து கன்வீனியண்டாக இருந்திருக்கலாம் நிறைய க்ரௌடு கூடுறதுக்காக, அதனால டினை பண்ணியிருக்கலாம். இல்லை உண்மையிலே ஜெனுவின் ரீசன் இருந்திருக்கலாம், க்ரௌட் அங்கே மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால கொடுக்காம போயிருக்கலாம். பட் இந்த குறுகிய பாதை கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து we have to see the reports. Definitely intelligence will know. 10,000 வந்து விஜய் அவர்களே அவர் லெட்டர்ல கொடுத்திருந்தாலும் அது அவரோட கணிப்பு. 10,000 இல்லைங்க 20,000 வருவாங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்டேட் இருந்திருக்கணும். நீங்க 20,000க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்போ அவங்க வரல, விஜயோட கட்சியில இருந்து நான் வரமாட்டேன்னு சொல்லல, கால் ஃபார் பண்ணா இல்ல பேன் பண்ணிருக்கணும். மீட்டிங்கை பேன் பண்ணா எங்க போயிருப்பாங்க விஜய் கட்சிக்காரங்க, டிவிக்கு, தமிழக வெற்றி கழகம், அவங்க நீதிமன்றத்தை நாடி போயிருப்பாங்க. நீதிமன்றம் கண்டிப்பா கேட்பாங்க ஸ்டேட் எதுக்கு பேன் பண்ணீங்கன்னு. அதுக்கான போதிய ஜஸ்டிபிகேஷன் ஸ்டேட் கொடுத்துருக்கணும். அப்போ அதுக்கான பேசிஸ் இல்ல. அப்போ பேசிஸ் இல்லாத பொழுது எப்படி வந்து 27,000 பேர் கேதரிங்க்கு அடிக்வேட் போலீஸ் இருந்தாங்களா? சரிங்க, டிவிகே உடைய நிர்வாகிகள் இல்லைங்க, போலீஸ் இருந்தாங்களா? அது வந்து 100% உறுதிப்படுத்த முடியுமா? 10,000 பேருக்கு எவ்வளவு போலீஸ் வேணும்? 1000 பேருக்கு எவ்வளவு போலீஸ் வேணும்? அவங்க 500 போலீஸ் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வைக்கிற கிளைம் 10,000 தான் அவங்க கேட்டாங்க. ஆனா 27,000 வந்தாங்க. நாங்க 500 போலீஸ் டிப்ளாய் பண்ணோம்.
அப்படிங்கிறது அவங்க தரப்பு question itself comes 500 போலீஸ் deploy பண்ணது ஃபேக்ட் 500 போலீஸ் enough-ஆ that's not enough அது அப்படி நார்மல் ப்ரூடன்ஸ்லயே நமக்கு enough இல்லன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்ப enough இல்லனா அப்ப எவ்வளவு enough அடுத்த क्वेश्चन இருக்கு அப்ப 2000 போலீஸா 3000 போலீஸா 1500-ஆ சொல்ற 500 கரெக்டான நம்பரா தெரியாது so we have to see whether there is an independent prop on the claims of the state அது வந்து undeniable fact இன்னைக்கு வந்து தாவேகா மேல பல பழிகள் வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ வந்தாலும் பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது எல்லா கிளைமுமே உண்மையா பொய்யா அப்படிங்கறத ஃபேர்னஸோட பார்க்க வேண்டிய இடத்துல இண்டிபெண்டன்ட் ப்ராப் வந்து தேவைப்படுதுங்கிறது தான் அவங்களுடைய பெட்டிஷன் சொல்லியிருக்காங்க டிவிகே. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா குழந்தைங்க பெண்கள் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இதுல வந்து உயிரிழந்திருக்கு. ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமான குழந்தைங்க, அதுவும் அண்டர் 2 அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். 1.5 வயசு குழந்தை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இந்த இது வந்து மனவேதனையா கொடுக்கறது மட்டும் இல்லாம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலுமே குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்களா பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ல குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய கேம்பெயின்லாம் எடுத்து பாருங்க. ஏன் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தமிழ்நாடு நடத்தும் போது கூட குழந்தைங்க இருந்தால் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. அவங்க தலையில் வந்து டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இல்லை அவங்களுக்கு வந்து அங்கே வந்து அந்த கேதரிங்கில் வந்து அவங்க கிரவுண்டில் வந்து இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இல்லைன்னா கிடையாது, ஒரு பார்ட்டிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன் பிஜேபியில் கூட நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது எப்படி தடுக்கிறது? பண்ண வேணாலும் கண்டிஷன் கொடுத்துடலாம். அப்போ எப்படி தடுக்கிறது? வர வேணான்னு அனுப்பிச்சு விட முடியுமா? எப்படி, என்ன கைட்லைன்ஸ்? ஸ்ட்ரிக்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிடணுமா? அப்படிங்கிற பல கேள்விகள் உண்டு. அப்படியே சொன்னாலும் அந்த கண்டிஷன்ஸை பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபாலோ பண்ணலன்னு சொல்லும் பொழுது அதை என்ஃபோர்ஸ் பண்ணுமா வேணாமா? அப்போ என்ஃபோர்ஸ் பண்ற இடத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டியை உள்ள விட்டாலும் வரக்கூடாதுன்னு யார் சொல்லணும்? அப்போ அங்கே போலீஸ் அஃபிஷியல் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ டைம் ஹஸ் கம் வேர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்றது முக்கியம் இல்லை, ஆக்டை பாஸ் பண்ணும். Act has to be passed. Let Tamil Nadu be the first again in the entire nation to bring this act. Tamil Nadu Election Campaign Regulation Act. இது ரொம்ப இம்பார்ட்டண்டா குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எடுத்து அரசியல் சட்டம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 324 of the Constitution of India, ஆர்டிகல் 324 இருக்கக்கூடியது பார்ட் 25 elections. அதுல சூப்பரிண்டென்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட் இன் தி எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் தான், கேம்பெயினை பத்தி இங்க எங்கேயுமே சொல்லல. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல நார்மல் சிச்சுவேஷன். இப்போ அப்ப கேம்பெயின் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பெர்மிஷன் கேட்கல. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்போது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பவர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, என்னைக்குமே இருக்காது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பவர். பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயினை தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வருது இந்த ஜூரிடிக்ஷன் இருக்கிறதுனால. அதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் 1000 பேஜஸ்ல இருந்து 1500 பேஜஸ் கூட கொண்டு வாங்க. ஆக்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் முன் வந்து இந்த சட்டத்தை இயற்றுறதுக்கான வழிமுறைகளை தேடணும். ஏன்னா ஹியூமன் லைஃப்ஸ் cannot be lost, which is அது அந்த எபிசோட பார்க்கும்போதே நம்மளுடைய நைட்லாம் தூங்க முடியும், கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு இழப்பு வந்து பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஒரு மனவேதனையாக இருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த எபிசோடில். ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து ப்ராம்ப்டா தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன்ஸ் பில் 2025 கொண்டு வந்து உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, கவர்னர் இதை பாஸ் பண்ண விடுவாருன்னா கவர்னர் தான் இப்போ டைம் லைன் வந்துருச்சு, இஸ் கோயிங் டு அப்ரூவ் எனிவே. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்ன பெனிஃபிட்டோ அவர் செய்வார். ஸோ இது வந்து அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட். இதை பாஸ் பண்ணி கொண்டு வர வேண்டிய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. இந்த கேஸ் சிபிஐ கிட்ட போகுமா, இங்கேயே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். எப்படி இது வந்து ப்ரோக்ரஸ் ஆக போகுது எல்லாமே இது நீதிமன்றத்தை நாடி தான் போயாகணும். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஃபைனலி இப்போ வந்து அவர்கிட்ட ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும்போது முதல்வர் அதாவது திரு விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டப்ப அந்த கமிஷனுடைய அறிக்கை வரட்டும் அப்புறம் நான் சொல்றேங்கிற மாதிரி தான் அவரோட பதில் இருந்தது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த காடஸை மட்டும் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அதாவது விஜய் அவர்களை இப்போ 2 ஆங்கிள் நம்ம பார்ப்போம். சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இஸ் அண்டர் 2 இம்பார்ட்டன்ட் ப்ரெஷர். நம்ம வந்து அரசியல் தலைவராக இருக்கிறதுனால நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஒன்று ஆஸ் எ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டராக அவருடைய ஒர்க்கும் வந்து he has to do it. அதுக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இஸ் பீன் எஃபெக்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மேட்டர். கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஏன் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கு, ஏன் ரேப்பிடாக இருந்தாங்க,
டிவிகே கனெக்ட் பண்ணதுனாலயாங்கிற அது பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். பட் லெட் அஸ் லுக் அட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இஸ் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு see to that the things are taken care at கரூர் now. ரெண்டாவது அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸும் உண்டு. அவர் இப்போ வந்து ரொட்டீனா போயிட்டு விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா அவர் வந்து அது பொலிட்டிக்கல் பேக் ஃபயரும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவரோட ரோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அவர் அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொட்டீனா அரெஸ்ட் பண்ற ஸ்டேட் கிடையாது. வெரி வெரி மெச்சோர்ட் பொலிட்டீஷியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட். நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்கள் வந்து தமிழ்நாடு எடுத்து கர்நாடகாவோடையோ ஆந்திர பிரதேஷோடையோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏதோ ஒரு இஷ்யூக்காக ஒரு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணுறாரு. சப்சிக்வெண்ட்டாக பவர் பண்ணிட்டாரு. தப்பா ரைட்டான்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க. அது வந்து அரெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். ஸோ அதனால பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டியும் இந்த மேட்டரில் இருக்கு. அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ஸ்டாலின் சாருடைய அவருடைய டேலண்ட். அது he has to manage because as a head of the administrator of the state case has to be filed. They have filed the case. அந்த கேஸ்னு அதர்ஸ்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு ஒன் மேன் கமிஷன் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்கொயர் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து இல்லை மிஸ்டேக் இருந்தது, டிவிகே மேலே மிஸ்டேக் இருந்தது, லேட்டாக வந்தது, விஜயோட காரணங்கள் இருக்குன்னு சொன்னால் அப்போ அதர்ஸில் ஒரு அக்யூஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. மீன்வைல் இந்த மேட்ரு வந்து சிபிஐ ப்ராபுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அது இல்லை. ஸோ என்னுடைய பாயிண்ட் வந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இண்டிபெண்டன்ட் ப்ராப் போட்டிருக்கிறது அந்த பெட்டிஷன் அளவு ஆச்சுன்னா சிபிஐ கிட்ட மூவ் ஆகும்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் பர்டன் கம்மியாகும். வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் அதை அரெஸ்ட் பண்ணுமா வேணாமான்ற முடிவு வந்து ஒரு கடினமான முடிவு. அது அட் த எண்ட் ஆஃப் த டே விஜய் இஸ் a லீடர் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் வேணும்னே இது நடந்ததா கண்டிப்பா இல்லை. அவருக்கு ஏதாவது கான்ஸ்பிரசி இருந்ததா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா he may not know. அந்த மைண்டே அவருக்கு இல்லை. அப்படின்னும் போது கொஸ்டின் ஆஃப் அரெஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ்ல டிட்டர்மைன் பண்ண முடியாது ஸ்டேட்டால. பட் ஸ்டேட் வந்து கேஸ் போட்டு தான் ஆகணும். அதனால மாவட்டம் யார் அதுக்கு பொறுப்பு? அந்த பொறுப்பு யார் சொன்னா? டிவிக்கே தான் சொன்னாங்க. மாவட்ட செயலர் தான் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பொறுப்பு, இவங்கெல்லாம் பொறுப்புனோட அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை ஃபர்தரா பர்சியூ பண்ண போறாங்களா இல்ல சிபிஐக்கு மாத்த போறாங்களா அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகருது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.